என் பெயர் அது அவ்வளவு முக்கியமில்லை. என்னை ஒரு சாதாரண குடும்பத் தலைவி என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு திருமணமாகி சில வருடங்கள் ஆகின்றன. என் கணவர் மிகவும் நல்லவர். என் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவர். ஆனால் அந்த நல்லவர் என்ற ஒற்றை வார்த்தைக்குள் ஒளிந்திருக்கும் சலிப்பு உங்களுக்கு புரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி விடியும். அவர் வேலைக்குச் செல்வார், நான் வீட்டில் இருப்பேன். அவர் வருவார், சாப்பிடுவார், தூங்குவார். எங்கள் வாழ்க்கையில் எந்தவிதமான சுவாரஸ்யமும் இல்லை. ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை. என் கணவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. என்னை அவர் ஒரு நாளும் கடிந்து பேசியதில்லை. ஆனால் ஒரு பெண்ணுக்கு வெறும் பாதுகாப்பு மட்டும் போதுமா? அவளுக்குள் இருக்கும் ஆசைகள், எதிர்பார்ப்புகள், கொஞ்சம் சுவாரஸ்யம், கொஞ்சம் ரொமான்ஸ், இதெல்லாம் என் கணவரிடம் இல்லை. அவர் ஒரு சலிப்பூட்டும் மனிதர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எங்கள் எதிர் வீட்டில் புதியதாக ஒரு தம்பதி குடிவந்தார்கள். அன்று காலை நான் என் வீட்டு ஜன்னல் வழியே எதிர் வீட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். என் கணவர் என்னிடம், "என்ன அங்க பார்த்துட்டு இருக்க? போய் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணு" என்றார். நான் முதலில் தயங்கினேன். ஆனால் அங்கே நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை எங்கேயோ பார்த்தது போல ஒரு ஞாபகம். உற்று பார்த்தேன். ஆச்சரியம்! அவள் வேறு யாரும் இல்லை, என் கல்லூரியில் என்னுடன் படித்த தோழி. நாங்கள் கல்லூரியில் அவ்வளொரு நெருக்கமான தோழிகள் இல்லை என்றாலும் ஒன்றாக படித்தவர்கள் என்ற ஒட்டுதல் இருந்தது. உடனே நான் கீழே இறங்கி அவள் வீட்டிற்கு சென்றேன். என்னை பார்த்ததும் அவளுக்கும் ஆச்சரியம். "ஏய், நீ எப்படி இங்க?" என்று கட்டிப்பிடித்து கொண்டாள். "நாங்கள் 2 வருஷமா இங்கேதான் இருக்கோம். நீ இப்பதான் குடி வரியா?" என்று கேட்டேன். அவர் கணவருக்கு இங்கே வேலை மாறுதல் கிடைத்ததால் வந்திருப்பதாக சொன்னாள். அவள் வீட்டில் நிறைய சாமான்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. "நான் உனக்கு உதவி செய்கிறேன்" என்று கூறி சாமான்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். அப்போதுதான் அவளை நான் பார்த்தேன். அவளுடைய கணவர் உள்ளே வந்தார். அவரை பார்த்ததும் எனக்குள் ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டது. நல்ல உயரம், அழகான முகம், உடற்பயிற்சி செய்த கட்டுடல். என் கணவரை விட அவர் மிகவும் கவர்ச்சியாக இருந்தார். இவளுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு கணவர் அமைந்தார் என்று எனக்குள் ஒரு சின்ன பொறாமை துளிர்த்தது. நாங்கள் இருவரும் பேசிச் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு என் கணவரும் அங்கே வந்தார். நால்வரும் அறிமுகம் செய்து கொண்டோம். அன்றிலிருந்து எங்கள் 2 குடும்பங்களுக்கும் இடையில் ஒரு நெருக்கமான நட்பு உருவானது. அடிக்கடி அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வருவதும் நாங்கள் அவர்கள் வீட்டிற்கு செல்வதுமாக நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் மாலை நாங்கள் நால்வரும் எங்கள் வீட்டு பால்கனியில் ஒரு சிறிய பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். அங்கே பார்பிக்யூ, அடுப்பில் இறைச்சியை சுட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். ஆச்சரியம் என்னவென்றால் என் தோழியின் கணவர்தான் அத்தனை சமையலையும் செய்து கொண்டிருந்தார். அவர் சமைக்கும் அழகையும் அவர் தன் மனைவியை கவனித்துக் கொள்ளும் விதத்தையும் நான் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தேன். என் கணவர் இதை பார்த்துவிட்டு, "பிரதர், நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க. இதை பார்த்துட்டு என் பொண்டாட்டி இனிமேல் என்னையும் சமைக்க சொல்ல போறா பாருங்க" என்று சிரித்துக்கொண்டே கூறினார். அதற்கு அவர், "அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ, எனக்கு சமைக்க பிடிக்கும். என் மனைவிக்கு என்னால் முடிஞ்ச உதவியே செல்கிறேன்" என்றார் மிகவும் அன்பாக. அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தன. இப்படியும் ஒரு கணவனா? இவள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! என் கணவர் இருக்கிறாரே, ஒரு நாள் கூட எனக்காக ஒரு டீ போட்டு கொடுத்ததில்லை. எப்போதும் நான் தான் சமைக்க வேண்டும் என்று என் மனம் குமுறத் தொடங்கியது. என் பார்வையில் இருந்த காமத்தையும் பொறாமையையும் அவர் கவனிக்கவில்லை என்றாலும் என் மனம் முழுதும் அவர்தான் நிறைந்திருந்தார். நாட்கள் செல்ல செல்ல எனக்குள் ஒரு விபரீதமான ஆசை பிறந்தது. இந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக எதையாவது செய்தால் என்ன என்று என் புத்தி குறுக்கு வழியில் சிந்தித்தது. என் தோழியின் கணவர் மீது எனக்கு இருந்த மோகம் என்னை ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவை எடுக்க தூண்டியது. ஒரு நாள் என் தோழி எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தாள். நாங்கள் இருவரும் மது அருந்திக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது நான் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தேன். "டி, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். தப்பா நினைக்க மாட்டியே?" என்றேன். "என்னடி பீடிகையெல்லாம் பலமா இருக்கு? தயங்காம சொல்லு" என்றாள் அவள். "நம்ம வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குதுல? தினமும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு சின்ன மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு 3 நாளைக்கு மட்டும் நாம 2 பேரும் நம்ம புருஷங்கள மாத்திக்கிட்டா என்ன?" என்று கேட்டேன். நான் சொன்னதை கேட்டு அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். "என்னடி ஒளர்ற? நீ என்ன கேக்குறன்னு உனக்கு புரியுதா?" என்று பதறினாள். "ஏய், சும்மா ஒரு ஃபன்னுக்காக தாண்டி. 3 நாள் தானே. நான் உன் வீட்ல இருப்பேன், நீ என் வீட்ல இரு. இது நம்ம 4 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்க போகுது. உன் புருஷன் இதுக்கு ஒத்துப்பாரான்னு மட்டும் கேட்டுப்பாரு. ஒரு த்ரில்லிங்கா இருக்கும்ல" என்று அவளை மூளை சலவை செய்தேன். அவள் சற்று நேரம் யோசித்தாள். அவளுக்கும் அந்த விபரீத விளையாட்டு கொஞ்சம் பிடித்து போனது போல. "எனக்கு இது புதுசா இருக்கு. ஆனா என் புருஷன் ஒத்துப்பாரான்னு தெரியல. நான் கேட்டு பாக்குறேன்" என்று சொல்லிவிட்டாள். எனக்கு உள்ளுக்குள் அலாதியான சந்தோஷம். பாதி கிணற்றை தாண்டி விட்டேன்.
அடுத்து என் கணவரை சம்மதிக்க வைக்க வேண்டும். மாலையில் அவர் வந்ததும் இந்த விஷயத்தை மெதுவாக கூறினேன். நான் சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வெளறி போனது. என்னம்மா பேசுற நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்படி யாராவது செய்வாங்களா? இதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு இதுல சுத்தமா இஷ்டம் இல்ல என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். எனக்கு கோபம் வந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் கண்ணீர் விடுவது போல நடித்தேன். நான் ஆசைப்பட்டு எப்போதாவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா? என் லைஃப் எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? வெறும் 3 நாள் தானே. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தானே. நீங்க என் மேல நிஜமாவே அன்பா இருந்தா இதுக்கு சம்மதிப்பீங்க. இல்லனா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தேன். அவர் மிகவும் நல்லவர். என் கண்ணீரை பார்த்தால் தாங்க மாட்டார். என் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் என் பிடிவாதத்திற்கு பணிந்தார். சரிம்மா, உனக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது எனக்கு பிடிக்கல என்று மனமில்லாமல் சம்மதித்தார். அன்று மால் இரவு அந்த விபரீத விளையாட்டிற்கு என் தோழியின் கணவரும் சம்மதித்து விட்டார் என்ற செய்தி வந்தது. என் திட்டம் வெற்றி பெற்றது. மறுநாள் காலை ஒப்பந்தப்படி நான் என் துணிகளை எடுத்துக்கொண்டு எதிர் வீட்டிற்கு சென்றேன். என் தோழி என் வீட்டிற்கு வந்தாள். நான் அவருடைய வீட்டிற்குள் நுழைந்தபோது அவர் சோஃபாவில் அமர்ந்திருந்தார். நான் ஒரு கவர்ச்சியான உடையில் சென்றிருந்தேன். என்னை பார்த்ததும் அவர் முகம் கொஞ்சம் மாறியது. அன்று இரவு நான் அவருக்காக என் கைப்பட சமைத்தேன். என் கணவருக்கு கூட நான் இவ்வளவு ரசித்து சமைத்ததில்லை. இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம். மது அருந்தினோம். அவர் மெதுவாக என் அருகில் வந்தார். என் கைகளை பிடித்தார். என் உடல் சிலிர்த்தது. நான் எதிர்பார்த்த தருணம் இதுதான். ஆனால் நான் உடனடியாக அவருக்கு இடம் கொடுக்க விரும்பவில்லை. முதல் நாளை எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டால் சுவாரஸ்யம் போய்விடும் அல்லவா? இன்று வேண்டாம், இன்னும் 2 நாட்கள் இருக்கிறதே என்று கூறிவிட்டு நான் தனியாக போய் படுத்துக்கொண்டேன். அவர் கொஞ்சம் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றார். அதே நேரம் என் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள என் கணவருக்கு ஃபோன் செய்தேன். அவர் ஃபோனை எடுக்கவில்லை. ஆனால் குறுஞ்செய்தி அனுப்பினார். நான் சோஃபாவில் படுத்துக்கொண்டேன். அவள் படுக்கையறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். எனக்கு பயமாகவும் கவலையாகவும் இருக்கிறது என்று அனுப்பினார். அதை படித்துவிட்டு நான் ஏளனமாக சிரித்து கொண்டேன். முட்டாள்! இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதனை பயன்படுத்த தெரியாத இவரோடுதான் நான் குப்பை கொட்டுகிறேன் என்று என் கணவர் மீது எனக்கு அருவருப்பாக இருந்தது. 2ஆம் நாள் பகல் முழுவதும் எனக்குள் ஒருவிதமான தவிப்பு. இரவிற்காக காத்திருந்தேன். இன்று அவர் வேலைக்குச் சென்றுவிட்டு வந்ததும் நான் முழுமையாக என்னை அவருக்காக தயார்படுத்திக் கொண்டேன். நான் அவருக்காக பரிமாறினேன். சிரித்து பேசினோம். அவர் பார்வை என் மீது காமத்தோடு படர்வதை நான் உணர்ந்தேன். அன்று இரவு நான் எந்த தடையும் சொல்லவில்லை. அந்த படுக்கையறையில் அந்த 3 நாட்கள் என் வாழ்நாளில் நான் அனுபவிக்காத உச்சகட்ட சுகத்தை நான் அனுபவித்தேன். என் கணவரிடம் காண முடியாத அத்தனை முரட்டுத்தனமும் வேகமும் காதலும் அவரிடம் இருந்தது. நான் என்னை முழுமையாக அவரிடம் ஒப்படைத்தேன். குற்ற உணர்ச்சி என்ற ஒன்று துளிகூட என் மனதில் எழவில்லை. நான் என் வாழ்க்கையை, என் ஆசைகளை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதே நேரம் என் வீட்டிலும் என் கணவர் என் தோழியுடன் நெருக்கமாகியிருப்பார் என்றுதான் நான் நினைத்தேன். ஒரு ஆணை நம்ப முடியுமா என்ன? வாய்ப்பு கிடைத்தால் அவர்களும் தடம் மாறுவார்கள் என்று நான் என் துரோகத்தை நியாயப்படுத்திக் கொண்டேன். ஆனால் உண்மையாக அங்கு நடந்ததே வேறு. 3ஆம் நாள் இரவு நான் என் தோழியின் கணவரோடு படுக்கையில் மிகவும் நெருக்கமாக இருந்தேன். நான் முழுமையான இன்பத்தில் மிதந்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த அறையின் திரைச்சீலை சற்று விலகியிருந்தது. என் கவனம் தற்செயலாக அந்த ஜன்னல் பக்கம் சென்றது. என் வீட்டு ஜன்னல் வழியே ஒருவர் எட்டி பார்த்து கொண்டிருந்தார். இருட்டில் முகம் சரியாக தெரியவில்லை என்றாலும் அது என் கணவர்தான் என்பதை நான் உணர்ந்தேன். ஆம், என் கணவர் கடந்த 3 நாட்களாக என் தோழியை தொடக்கூட இல்லை. அவள் படுக்கையறையில் படுத்திருக்க, இவர் ஹாலில் சோஃபாவில்தான் தூங்கியிருக்கிறார். தன் மனைவி பக்கத்து வீட்டில் வேறொருவனோடு இருக்கிறாள் என்ற எண்ணம் அவரை தூங்கவிடவில்லை. ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் ஜன்னல் வழியே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று பார்க்க முயன்றிருக்கிறார். நான் வேறொருவனுடன் கட்டிலில் நிர்வாணமாக இன்பத்தில் திளைத்துக் கொண்டிருப்பதை அவர் தன் கண்களால் பார்த்து கொண்டிருந்தார். இருட்டில் அவர் முகம் எனக்கு தெளிவாக தெரியவில்லை என்றாலும் அவர் கதறி அழுவது எனக்கு புரிந்தது. என் தோழி எழுந்து வந்து அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாள். ஆனால் அவர் இதயம் சுக்கு நூறாக உடைந்துவிட்டது. அவர் சத்தம் போட்டு அழுதது எனக்கு இங்கேயும் கேட்டது. நான் இதை பார்த்தேனா? ஆம், பார்த்தேன். எனக்கு அதிர்ச்சியாக இருந்ததா? இல்லை. குற்ற உணர்ச்சி தோன்றியதா? துளியுமில்லை. மாறாக எனக்குள் ஒரு கர்வம் எழுந்தது. என் கணவர் முட்டாள்தனமாக அழுது கொண்டிருக்கட்டும். நான் என் வாழ்க்கையை என் இஷ்டப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்காக திறக்கப்பட்ட இந்த சுகத்தின் கதவை நான் ஏன் மூட வேண்டும்? அவர் அழுவதை பார்த்துவிட்டு நான் நிதானமாக ஜன்னல் திரைச்சீலையை இழுத்து மூடினேன். அடுத்த வினாடி நான் மீண்டும் அந்த மனிதரின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டேன். என் கணவரின் கண்ணீரோ அவர் உடைந்த மனமோ எனக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை.
ஏனென்றால் நான் என்றைக்கோ என் கணவரை மனதளவில் தூக்கி எறிந்துவிட்டேன். இது என் வாழ்க்கை, நான் எனக்காக மட்டுமே வாழ்கிறேன். நாளை காலை விடிந்தால் இந்த 3 நாள் நாடகம் முடிந்துவிடும். நான் என் வீட்டிற்கு போக வேண்டும். என் கணவர் முகத்தை நான் எப்படி பார்க்கப் போகிறேன் என்று அவர் நினைக்கலாம். ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் என் காலடியில் விழுந்து கிடக்கும் ஒரு அடிமை. நான் என்ன சொன்னாலும் கேட்பார். ஆனால் எனக்கு கிடைத்த இந்த 3 நாள் ஸ்வர்க்கம் இருக்கிறதே, அதை நான் என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன்.